ஹலோ ட்ரேடர் வணக்கம். நான் வெங்கட். பேங்க் நிஃப்டியில் 50,300 கால் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கேங்க. 342க்கு என்ட்ரி போட்டிருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு என்ட்ரி வந்து எப்போ கிடைக்குதுன்ட்டு. 112 பாயிண்ட் வந்து டார்கெட் வச்சுருக்கேன். என்ட்ரி ஆயிடுச்சுங்க. 10 லாட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணலாம் இருங்க. ஏன் வந்து 112 பாயிண்ட் என்ட்ரி டார்கெட் வச்சுருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ரெசிஸ்டண்ட்டு மேலே இருக்குது. அதனால் வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். பார்க்கலாம். காலையில் ஒரு சின்னதாக ஒரு 45 பாயிண்ட் எனக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் கீழே தான் வந்தது. அதுக்கப்புறம் நம்ம சப்போர்ட்டை வந்து நான் காலையில் வந்து லெவல்ஸ் கொடுத்துருந்தேன் டெலகிராமில். நீங்கள் வேணால் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஜாயின் பண்ணிக்கிங்க. கரெக்டாக நம்ம சப்போர்ட்டை வந்துட்டு மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகிறப்ப எடுத்துருக்கலாம். இப்போ நான் அதுதான் செஞ்சுருக்கேன். என்ட்ரியில் தான் இருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி ட்ரேட் வந்து நம்மளுக்கு கிடைக்குதான்ட்டு. டார்கெட் போகிறோமா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஏன்னா 2 நாள் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிட்டு நம்மளுக்கு கீழே தான் போனான். இன்றைக்கி அதே மாதிரி தான் சின்னதாக ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டு கீழே அந்த சப்போர்ட்டை வந்துட்டு மறுபடியும் மேலே போக ஆரம்பித்தான். அதனால் இன்றைக்கி எடுத்துருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. டார்கெட் போகுமா, ஸ்டாப் லாஸ் அடிக்குமான்னு. ஏன்னா நம்ம காலையில் ஓப்பன் ஆன உடனே 1 மினிட் கேண்டலில் நீங்கள் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை வரைஞ்சி ஒரு 9:20 டைமில் நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்போ தான் மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண முடியும். 9, 16, 17க்கு கூட ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் வந்து நம்மளுக்கு கரெக்டான என்ட்ரி இருக்கணும். அப்படி எடுத்திருந்தால் ஃபஸ்ட்டு ட்ரேடு உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். இன்றைக்கி புட்டுக்கு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி புட்டு என்ட்ரி கிடச்சிது. நம்மளோட ஃப்ரெண்டு வந்து புட்டு என்ட்ரி எடுத்தாங்க. எடுத்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுது 30 பாயிண்ட்டு. மறுபடியும் அவங்க வந்து கால் ஆப் என்ட்ரிக்கு வந்துட்டாங்க. அதுக்கு தான் சொல்கிறது, தொடர்ந்து அதே மாதிரிலாம் நடக்காது. ஒரு 2 நாள் வந்து மார்க்கெட்டை வந்து நம்மளுக்கு புட் சைடு கொடுத்தது அப்படின்னாவே நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்த நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் அடிக்குமான்ட்டு. நம்ம 1:3 தான் டார்கெட்டு. 90 பாயிண்ட்டு நம்ம தாண்டின உடனே அந்த இடத்துல மறுபடியும் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஏன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா நான் 70 பாயிண்ட்டில் வெளில வந்திருந்தேன் புட் ஆப்ஷனில். அதுக்கப்புறம் அது 240 பாயிண்ட்டுக்கு மேலே போச்சு. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். 50,800 புட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டார்கெட் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் நம்ம 1:3க்கு நம்ம ப்ராஃபிட்டாக மாறவே முடியும். இன்றைக்கி 2 நண்பர்கள் காலையிலே புட்டு ட்ரை பண்ணி அவங்க ஸ்டாப் லாஸ் அடிச்சுது. அதுக்கப்புறம் நான் இப்போ கால் எடுக்க சொல்லியிருக்கேன். அதுக்கு தான் சொல்கிறது, காலைல ஓப்பன் ஆனோடனே நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டண்ட் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 30 பாயிண்ட்டை ஸ்டாப் லாஸ் அடிச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த என்ட்ரி நம்ம டார்கெட் பெருசாக இருந்தது அப்படின்னா அடுத்த என்ட்ரி நம்ம பொறுமையாக எடுக்கலாம். வேறு வழியே கிடையாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க என்ன நடக்குதுன்ட்டு. டெலகிராம் குரூப்பும் இருக்குது. நீங்கள் கீழே வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் இருக்குது கீழே. உங்களுக்கு காலையில் வந்து நான் லெவல்ஸ் போடுவேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பொறுமையாக இருக்கலாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒரு 40 பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். வெயிட் பண்ணலாம். நம்ம டார்கெட் வந்து
ஃபினிஷ் பண்ணணும், இல்லை வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கணும். மாற்றி மாற்றி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா 2-3 ட்ரேட் ஆயிரும். பாருங்கள், நம்ம சப்போர்ட்டு வந்தால் 50,401 சப்போர்ட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம போட்ட லெவல்ஸ்லாம் தாண்டி மேலே போயிட்டுருக்கான். இப்போ அடுத்த ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி வெயிட் பண்ணணும். நீங்கள் மார்க்கெட்டோட மொமெண்டத்தோடு சேர்த்து போனோம் அப்படின்னா நம்ம டார்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகி 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா புட் சைடு தான் நல்ல என்ட்ரி கிடைச்சிது. ஆனாலும் ஒரு டவுட் இருக்கணும், நம்ம எந்த பக்கம் என்ட்ரி எடுத்தாலும் நமக்குள்ளே ஒரு டவுட் இருக்கணும், எந்த இடத்துல அவன் ரிவர்ஸ் ஆகுவான் அப்படின்ட்டு. அந்த இடத்துல நம்ம கரெக்டாக சப்போர்ட்டு போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கும் என்ட்ரிக்கும் அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கும் டார்கெட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா சின்னதாக இருக்குது அப்படின்னா நாம் அந்த டார்கெட்டை எடுக்கவே கூடாது. அப்போ மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகட்டும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு 60 பாயிண்ட் கொடுத்துருக்கான், பார்க்கலாம் இருங்க என்ன பண்ணுறான்னு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் பொறுமையாக. ஓகே பிரகாஷ், 450 டார்கெட் வச்சுக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம லெவல்ஸ்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணோம், அடுத்த ரெசிஸ்டண்ட்டுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு லெவல் இருக்குது, அந்த லெவல் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, $450 டார்கெட் வச்சுக்குங்க. ஆமாம், இப்போ 75 பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கு. 90 பாயிண்ட் வந்தோன்னா ஸ்டாப் லாஸ் தூக்கி மேலே போட்டுங்க, இல்லை வெளில வரதுன்னா வெளில வந்துங்க. ஓகே, பார்க்கலாம் இருங்க டார்கெட் போகுமான்னு. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், மார்க்கெட்டு ஓப்பன் ஆனவுடனே அந்த பாடியில் நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டு அது வரைக்கும் எவ்வளோ சப்போர்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டுக்கு கம்மியாக தான் இருக்குது. அப்போ நம்ம எவ்வளோ தூரம் எந்த பக்கம் நம்மளுக்கு மூவ்மெண்ட் இருக்கோ அந்த டார்கெட்டாக வச்சு ட்ரேட் எடுக்கணும். இப்போ 86 பாயிண்ட் வந்துட்டோம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க. ஏன்னா அந்த டார்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஒரு 95 பாயிண்ட் வந்தோம்னா ஸ்டாப் லாஸை மேலே வந்து மாடிஃபை பண்ணி வச்சுக்கிட்டோமா, எங்கேயோ போட்டோம். ஓகே, கொஞ்சம் தான் இருக்குது, வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம பதட்டப்பட்டு டென்ஷன் ஆகிட்டு நம்ம வெளில வந்தோம் அப்படின்னா நம்ம அந்த ஸ்டாப் லாஸ்லாம் சில நாள் அடிக்குது பார்த்திங்களா, அந்த பாயிண்ட்டை நம்ம எடுக்க முடியாமல் போயிடும். அப்போ என்ன செய்யணும், ஆவரேஜாக 90 பாயிண்டில் நம்ம வெளியே வர்றது நம்மளோட டார்கெட். அதுக்கு மேலே போகிறப்ப சில நாட்களில் ட்ரெண்டு கரெக்டாக இருக்குது, அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு மேலே நம்ம ஸ்டாப் லாஸை வந்து மாடிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் 83 பாயிண்டில் இருக்கும், வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஓகே, 90 பாயிண்ட் தாண்டிட்டேன்னு நினைக்கிறேன். பொறுமையாக இருக்கலாம், நம்ம டார்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் ஒரு நாள் ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் நம்ம பயந்துக்கவே தேவையில்லை. நம்மளுக்கு மறுபடியும் சப்போர்ட் வர்றப்போ நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். அதுவும் 9:30 அதிகபட்சமாக 9:45 9:45 நீங்கள் ட்ரேட் எடுத்துடணும்.
அதுக்கு 10 மணிக்கு மேலே போனால் கம்பல்சரி நீங்கள் ட்ரேடு எடுக்கக்கூடாது. அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜியில் கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் தான் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். ஓகே, பார்க்கலாம் 50,650 போவானா அப்படின்னு. ஓகே, டார்கெட் தாண்டிடுச்சுங்க, சூப்பர். நம்ம 90 பாயிண்ட் தாண்டி போயிட்டான். ஓகே, போட்டோம், வெயிட் பண்ணலாம் இருங்க. இப்போ 443க்கு ரிட்டர்ன் ஆனால் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். 450 பிரகாஷ், 450 வந்தால் க்ளோஸ் பண்ணிங்க. ஓகே ஓகே, பண்ணிட்டீங்களா? ஓகே ரைட். இல்லை, நான் வெயிட் பண்ணுறேன். நான் 443 ஸ்டாப் லாஸ் மாடிஃபை பண்ணிட்டேன். 100 பாயிண்டில் இருக்குது. ஓகே, பார்க்கலாம். அதுக்கு மேலே எவ்வளோ போகிறோன்னா போட்டோம். இப்போ நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வரைக்கும் போகிறானா, இல்லை நீங்கள் ஸ்டாப் லாஸை மாடிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி தாங்க நம்ம வந்து ட்ரேட் பண்ணி ஆகணும். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் 125 வந்துச்சுன்னா நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. குருநாதா 125 டார்கெட் வச்சுருங்க. ஓகே சரி, சரி, ஓகே ஓகே, பாருங்கள். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. கரெக்டாக வந்து நம்மளோட அந்த சப்போர்ட்லேயே நிற்கிது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதை தாண்டி ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் எவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்தீங்கன்னா ட்ரேட் எடுத்துகிட்டு, அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா நம்ம 111 பாயிண்ட் டார்கெட் வந்திருக்கோம். அப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் நம்ம கரெக்டான இடத்துல போட்டு வச்சுருக்கோம், ஒன்றும் பயம் இல்லை. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். எண்பத்தி 8 இருக்குது பிரகாஷ், நான் இன்னும் க்ளோஸ் பண்ணல. நான் ஸ்டாப் லாஸ் வந்து மேனுவலில் தாங்க வச்சுக்குவேன். என்னுடைய ஸ்டாப் லாஸ் வந்தால் க்ளோஸ் பண்ணிக்குவேன். நீங்கள் புதுசாக பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு வைங்க. க்ளோஸ் பண்ணுறப்ப ஆல் பொசிஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிங்க. கொஞ்ச நாள் ஆக ஆக அது உங்களுக்கு வந்து நம்மளுக்கு புரிஞ்சிடும், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம், நம்ம வந்தால் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க என்ன நடக்குதுன்னு. 98 பாயிண்டில் இருக்கோம், 100 பாயிண்ட்டு. நான் அந்த டார்கெட் 501 போவான்னு பார்த்தேன், அதனால தான் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். சரி, ஓகே. கன்சால்டேட் ஆகிறான்னு தெரிஞ்சாவே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடணும். ஏன்னா நம்ம ப்ராஃபிட் பண்ண பணத்தையும் இழந்துடக்கூடாது. ஓகே, 110. ஓகே, 117. ஓகே 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 120, 123. ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. வாட்ச் பண்ணுங்கள்,
லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.